காலமில் 1 இருக்குது அந்த ஃபஸ்ட்டு ரோவில். அதனால் அந்த தேர்டு காலமில் இருக்கிற அந்த 1 வந்து எடுத்துக்கணும். அப்போ 1 to 0 அந்த காலம் ஃபுல்லும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு காலம் வந்து 0 - 1 4ன்னு இருக்குது. அதை அப்படியே இங்கே மாற்றி எழுதியிருக்கிறோம். எழுதுனோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது 1 2 0 அந்த ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் காலம் எந்த மாற்றமும் இல்லை, 3 0 2 அப்படியே வச்சுக்கணும். தேர்டு காலம் வந்து அந்த ஃபஸ்ட்டு காலத்தை தான் தேர்டு காலத்தில் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே நமக்குள்ளே எழுதிடணும். C1ஐயும் C3ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். C1 C3க்கும் C3 இருக்கிற இடத்துல C1ஐயும் எழுதுகிறேன். அதான் அந்த டபுள் சைடு ஆரோ போடணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 6 5 0 அப்படியே தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, அதாவது இந்த கார்னரில் இருக்கிற அந்த இதை நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். அதை வந்து 0வாக கொண்டுட்டு வரணும். அதுதான் நம்மளோட வேலை. முடிஞ்ச வரைக்கும் 0வாக்கிறணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, இங்கே அந்த ஃபஸ்ட்டு காலமில் அந்த ஃபஸ்ட்டு ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே 2 இருக்குது, அந்த 2வை 0வாக்கணும். ஒரு நம்பரை தான் பார்க்கணும், ஒரே ஒரு நம்பர், ஒரே ஒரு எலமெண்ட். 2 வந்து 0வாக்கணும். அப்போ 2 எப்போ 0 ஆனால் -2ன்னு வரணும். அப்போ எங்கேயுமே மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. அதாவது 2க்கு நேர அப்படியே அதுக்கு நேர மேலே 1 இருக்குது, அதுக்கு நேர கீழே 0 தான் இருக்குது. ஸோ கரெக்டாக 2 இருக்கணும். இல்லை, அதனால் ரோவை என்ன பண்ணேன்னா நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ரோ ஃபுல்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது நம்ம செக் பண்ணுறது, நம்ம பார்க்குறது வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அந்த ரோ ஃபுல்லும் மல்டிப்ளை பண்ணணும். சேஞ்சஸ் பண்ணால் அந்த ரோ ஃபுல்லுமே சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு ரோவை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அந்த மல்டிப்ளை பண்ணதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றக்காக நம்மள பக்கத்தில் பென்சில் எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 2 6 6 0 12ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 0 - 1 அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோவை நான் இங்கே எழுதிக்க பாருங்களேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ரோ 2லேருந்து மைனஸ் பண்ணி எழுதுகிறேன். அதை நான் எங்கே எழுத போகிறேன்னா ரோ 2லேயே தான் எழுதணும். நான் எதை மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கு அடுத்த ரோவில் தான் எந்த சேஞ்சஸ்னாலும் பண்ணணும். மல்டிப்ளை பண்ண அதே ரோலையே எழுதக்கூடாது. நான் மல்டிப்ளை பண்ணது ஃபஸ்ட் ரோவை நீ மாற்றவே கூடாது எப்பயுமே, எந்த காரணத்தை கொண்டும். அப்போ என்ன கிடைக்கும்னா 2 - 2 0 ஆயிரும். அந்த ஃபஸ்ட்டு ரோ அப்படியே தான் வரும். 1 3 0 6 அப்படிங்கிறது அப்படியே வரும். செகண்ட் ரோ மட்டும் மாறுது. 2 - 2 0 0 - 6. இந்த ரெண்டாவது ரோலேருந்து தான் முதல் ரோவை மைனஸ் பண்ணணும். ஸோ 0 - 6னா -6, -1 0னா -1ன்னு ஆயிரும். 5 - 12ன்னு போடணும். இப்போ நம்ம பென்சில் எழுதியிருக்கோம் இல்லையா, அது 5 - 12ன்னு போடணும். அது -7. அந்த லாஸ்ட் ரோவை நான் அப்படி எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 வந்து 0 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிறது அடுத்தும் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்போயுமே அந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம்னாலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 வரணும் இல்லையா? அப்போ இந்த 2வை வந்து 0 ஆகணும். இந்த 2 வந்து எப்படி 0 ஆகும் அப்படின்னா, இந்த 2வை 0 ஆகணும்னா 6 இங்கே மேலே இருக்குது. அப்போ -6ன்னு போட்டுக்கிறோம். -6ன்னு ஆல்ரெடி இருக்குது. அப்போ +6ன்னு வரணும். அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ 6ன்னு போடுறேன். 3ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 12. இது 0 ஆகிடும். இது நம்ம உடனே எழுதிடணும். அதாவது ரோ 3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ரோ 2வோட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மைனஸில் இருக்கனால. ஸோ ரோ 2வில் தான் எழுத போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா 0 -6 + 6னா அதுவும் 0 ஆயிடும். அடுத்து இது என்ன ஆகும்னா அது ரோ 2வில் தான் எழுத போகிறேன். அதனால் -6 + 6 0, -1 + 12னா 11 ஆயிரும். -7 தான் இருக்கும். லாஸ்ட்டு தேர்ட் ரோ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நம்ம எழுதியாச்சு. இது வந்து ஒரு டேர்மு. அடுத்து நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் 0 வரணும். அதாவது இந்த 2 வந்து 0 ஆகணும். அப்படி நமக்கு வந்து இன்னொன்று வந்து ஈக்குவலன்ட் ஃபார்ம்னாலே இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கணும். இப்போ இந்த 2 0 இருக்கு இல்லையா, அதை வந்து இடம் மாற்றி எழுதிக்கலாம். எப்படின்னா ரோ 3 -6
இல்லை இன்னும் ஒரு சேஞ்சஸ் கூட பண்ணலாம். எப்படின்னா இதில் இந்த 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதையே நான் 2/3ஆல் 2/3ஆல் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். வேறு ஒரு கொஞ்சம் கலரில் போடுறேன் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான். அப்போ இது என்ன ஆகும்னா இந்த டேர்மை வந்து மாற்றி எழுதிக்கிறோம். அதாவது ரோ 2வையும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஏன்னா அதிகப்படியான 0 அடுத்தடுத்து இருக்கிற 0 கீழே இருந்தால் உங்களுக்கு நல்லது. அதனால அதை நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா இங்கே 1 3 1 3 0 6 0 2 4 0 தேர்ட் ரோ தூக்கி ரெண்டாவது ரோ எழுதுறேன். ரெண்டாவது ரோவை வந்து தேர்ட் ரோ எழுதிடுறேன் மைனஸ். ஓகேவா? அவ்வளோதான். இதுவே ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். இந்த மாதிரி இருந்தாவே இது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். இதை விட நம்ம இன்னும் ஏதாவது ஜீரோ வாக்குறதுக்கு வழி இருக்கான்னா ஏற்கனவே ஜீரோ வாக்கின நம்பரும் ஜீரோவாக இருக்கிறதும் நம்பராக மாறிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? அதாவது நம்ம எப்படினாலும் பண்ணலாம். அதனால் நான் புக்கில் இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எப்படினாலும் எழுதலாம். உங்கள் புக்கில் வந்து 2/3 அப்படிலாம் போட்டு கொண்டு வந்துருக்குறாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படி இல்லாமல் இதை வந்து சரி பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா?